கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 7 விதமான ஆச்சரியமான உண்மைகள் நம்ம உடல் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லறதுக்கு வந்திருக்கு. ஸோ இதை பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தினமுமே தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல பார்க்குறது நம்மளுடைய முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்ப்போம். அப்போ நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம கண்ணை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். இப்போ கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம சற்றே யோசிப்போம், எதனால் இந்த கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்தது அப்படிங்கிறது. ஒரு விதம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வரும், ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும், ஒரு சிலர் பெர்மனண்டாக கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. தலைமுறை ஜீன் சொல்லுவோம் இல்லையா, அதுலயும் இருக்கு இந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையம். இப்போ நமக்கு கண்ணுக்கு கீழே கருவளையத்துக்கு வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான க்ரீம் போட்டு சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அதை வச்சா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க படித்து கேட்டதை பார்த்து தான் அவங்க பண்ணுவாங்களா இருக்கும். அதே மாதிரியே உருளைக்கிழங்கு போட்டால் கண்ணுக்கு கீழே கருவளையம் சரியாக போயிடுமா, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய ரெமடியாக தான் இருக்கும். ஆனால் நிரந்தரமான ரெமடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே கருவளையத்தை குறைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சாப்பாடு ஃபர்ஸ்ட், உணவு கட்டுப்பாடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணீர் குடிக்கணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நல்லா டீப் ஸ்லீப் தூங்கணும். ஒரு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நம்ம தூங்கணும். அதாவது அதிகபட்சம் 8 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் எல்லாருக்குமே 8 மணி நேரம் டீப் ஸ்லீப் தூங்கினாதான் நமக்கு இந்த உடல் வந்து ஒரு நாள் நைட் நம்ம தூங்குறதா அடுத்த நாள் நம்ம வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ தூக்கமும் அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்காது. இப்போ நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கு இல்லையா, இமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த இடம். அதனால தான் நம்ம வந்து ஐப்ரோ ப்ளக் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். அதே மாதிரியே கண்ணுக்கு கீழே வந்து ஓவராக எதுவும் பண்ணாமல் இருக்குன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம், அது நம்ம பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும் அந்த ஸ்கின்னு, சீக்கிரமாக அது பாதிச்சிடும். ஸோ நம்ம வந்து கண்ணுக்கு கீழே வந்துட்டு மெல்லிய சதைகள் இருக்கிறதுனால தான் நம்ம தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கண்கள் தூங்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இப்போ நம்ம வந்து எதுக்கு தெரியுமா அடிக்ட் ஆகிருக்கிறோம்? ஃபோன், ஆமாவா, செல்ஃபோனு, லேப்டாப்பு, சிஸ்டம், இது 3மே கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 11 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் விஷயமாக கூட அவங்க அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம கண்ணை வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம சரியாக தூங்காமல் இருந்தாலும் கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் அடுத்த நாள் நிச்சயமாக இருக்கும். இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இனிமேல் தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே ஃபோன் பார்த்துட்டு இருக்கவங்க அவசியம் இதை நீங்கள் வாட்ச் பண்ணணும். உங்கள் கண்ணுக்கு கீழே கருவளையம் மட்டும் இல்லை, ரெட்டிஷாக ஒரு மாதிரி லைட் வீங்கின மாதிரி இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு உடம்பு சரியில்லை நாக்கை எப்படி செக் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே கண்ணையுமே எடுத்து நம்மளை செக் பண்ணுவாங்க. கண்ணு வந்து ரெட்டிஷாக இருந்தால் நம்ம வந்து சரியாக இல்லை, சரியாக தூங்கலைன்னு அர்த்தம், உடல் வந்து சரியாக இயங்கலை அப்படிங்கிறத டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம செல்ஃபாகவே நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தூங்கி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரம்பரையாக அவங்க வீட்டில் அம்மாவுக்கு இருந்தால் மகள், மகளுக்கு இருந்தால் மகன், அவங்களுடைய குழந்தைங்க, அவங்கள குழந்தைங்கன்னு அப்படியே போயிட்டே இருக்குது. இது வந்து பரம்பரையாக வர்றது. இதை வந்து நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு ரெமெடி இருக்குது. சளி பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குமே வந்துட்டு கண்ணு வந்து ரெட்டிஷாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து கண்ணுக்கு கீழே கருவளையம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். பரம்பரையாக இருக்கிற ஜீன் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சைனஸ் மூலியமா பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா வந்து ஆவி பிடிக்கிறது, நல்லா தூங்குறது, இந்த மாதிரில உணவுகள் வந்துட்டு மைல்டான காரமாக இருக்கிற மிளகு முக்கியமாக சொல்லப்போனால் அந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா சைனஸ் இருக்கிறவங்களுக்கு சரியாக போகும். அப்போ நல்லா தூங்கலாம். டீப் ஸ்லீப் போயிட்டோம்னாலே நம்ம உடம்பும் நல்லா இருக்கும், கண்ணும் நல்லா இருக்கும், கண்ணுக்கு கீழே கருவளையம் வர்றதை குறைஞ்சிரும். அதே மாதிரியே இப்போ நிறைய பேர் கண்ணுக்கு கீழே வந்து அரிப்பு வரும், அதை வந்து இப்படி கண்ணை நல்லா தேய்ச்சிருக்கும். அந்த மாதிரி அடிக்கடி கண்ணு தேய்ச்சிருக்கிறவங்களுக்கு கண்ணுக்கு கீழே கருவளையம் ஏற்படும். இப்போ இந்த கண்ணுக்கு கீழே அரிப்பு இருந்தாலும் நம்ம தேய்க்கிறோம் இல்லையா, இதனால கூட நான் சொன்னாலே ஆல்ரெடி ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்னு, அதனாலேயும் கூட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகி நமக்கு வந்து கண்ணுக்கு கீழே கருப்பாகிறதுக்கான 100% சான்சஸ் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட உடல்ல தண்ணீரோட அளவு குறைஞ்சிருக்குங்கிறத. ஸோ தண்ணி நிறைய குடிக்கல, சரியா குடிக்கல அப்படின்னா கண்ணுக்கு கீழே ரெட்டிஷாகவும் இருக்கும், கருப்பாகவும் இருக்கும். ஸோ தண்ணி நம்ம நிறைய எடுத்துக்கணும். கூடவே வந்துட்டு நீர் ஆதாரமான உணவுகள் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம எடுத்துக்கணும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இரும்பு சத்து சொல்லுவோம் இல்லையா, அது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டு கண்களுக்கு கீழே கருவளையம் வந்து தெரியும். அதாவது ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சிரும். அதாவது நம்மளுடைய செல்களுக்கு ஆக்சிஜன் கொண்டு போகிற திறன் வந்து பாதிக்கப்படும். இதனால் வந்து கண்ணுக்கு கீழே லைட்டாக கருவளையம் வரும், ரெட்டிஷாக வரும், அது வந்து கருப்பாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம முகம் வந்து வெள்ளையாக பளிச்சுன்னு வந்துடும். அப்போ கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் நல்லா தெளிவாகவே தெரியும். இப்போ நம்ம வித்தியாசமான விஞ்ஞான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயசு ஆக ஆக நமக்கு கண்ணுக்கு கீழே கொழுப்பு குறைஞ்சி கொலாஜனோட அளவு குறைய ஆரம்பிக்கும். இதனாலையும் கண்ணுக்கு கீழே கருவளையம் வர்றதுக்கு, அது வயசானவங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கருவளைன்னு சொல்ல முடியாது, அதாவது தூசுக்களும் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் குறைஞ்சிருது இல்லையா, அதனால பார்வை வந்து மங்குறது இல்லையா, அப்போ நமக்கு கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ 5வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணை வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது, இது வந்து மோசமான ஒரு வழினே பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து 6 மணிலேருந்து ஒரு 10 மணி நேரமே 6 to 10 மணி நேரம் நம்ம வந்து ஃபோன் உபயோகத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண் வந்து சோர்வடைஞ்சிரும். அப்போ அந்த கண் சோர்வடைஞ்சிருச்சு அப்படின்னா கண்ணு டயர்டாகிடுச்சு, கண்ணு டயர்டு ஆனாலே நமக்கு கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்துடும். ஸோ ஸ்க்ரீனில் தான் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா கண்களை வந்து நம்ம நல்லா கழுகணும். அந்த கண்களை நல்லா கழுவினாலே நமக்கு அந்த ஸ்க்ரீன் பார்த்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு கிருமிகள் நிறைய இருக்கும். செல்ஃபோன் மூலியமாக கிடையாது, சுற்றுச்சூழல் மூலியமாக வரும். ஏன்னா நம்ம அதெல்லாம் கவனிக்கவே மாட்டோம். எங்கே பொல்யூஷன் இருக்குது, காற்று வருதா, தூசு அடிக்குதா, எதையுமே நம்ம பார்க்குறது இல்லை. கம்பல்சரி நம்ம பொல்யூஷன் வந்து நம்ம கண்ணை பாதிக்கும். ஸோ அதுக்கு நம்ம கண்ணை வந்து சுத்தம் பண்ணணும். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கண்ணை சுத்தம் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, உங்ககிட்ட கண் குவளை இருந்துச்சுன்னா டெய்லியுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். எப்படின்னா, எப்படியுமே ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு போய்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகும் இல்லையா, அப்போ கண்ணை தனியாக நீங்கள் கழுவணும். அந்த ஐ கப்பில் தண்ணி விட்டு நல்லா கண்ணை முழிச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா கண்ணில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே அந்த தண்ணியில் வந்துடும். அப்போ நமக்கு கண்ணில் இருக்கிற அழுக்குகள் உள்ளே போனால் தான் நமக்கு பாதிப்பு, வெளியே வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இது வந்து நம்ம இன்னும் பண்ணணும். இன்னொன்று, அடிக்கடி முகத்தை நாம் கழுவிக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணணும். அப்போ கண்ணையும் சேர்ந்து வாஷ் பண்ணும்போது கண்ணில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே வெளியே வந்துடும், கண்ணு நல்லாயிருக்கும், கருவளையங்களும் இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சித்தர்கள் அந்த காலத்துலலாம் வந்து நிறையா விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா இருக்கு இல்லையா, அந்த ரோஜா இதழை வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை டீயாக குடிக்க சொல்கிறாங்க. கொதிக்க வச்சும் குடிக்கலாம், இல்லை பச்சை தண்ணியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஒரு சிலருக்கு கொதிக்க வச்சா இஷ்டம் இருக்காது. ஆனால் அதை நீங்கள் ரோஜா இதழை வந்து ஒரு 6 to 8 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சாலே அது பார்த்திங்கன்னா பன்னீர் மாதிரி ஒரு வாசனையோடு அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பனங்கல்கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு கூட குடிக்கலாம், இல்லைன்னா நம்ம சும்மாவே கூட குடிக்கலாங்க. ஸோ ரோஜாப்பூ பன்னீர் ரோஸ் கிடைச்சிது அப்படின்னா அந்த தண்ணியை அந்த பூவை வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை சேவ் பண்ணி வச்சுட்டு குடிக்கணும், இன்டாக்டாக அதை எடுத்துக்கணும். அதே மாதிரியே அந்த தண்ணியில் நம்ம முகமும் கழுவலாம். ரெண்டுமே நம்ம பண்ணும்போது நமக்கு கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்கள் குறைஞ்சி கருவளையங்கள் அதிகமாக வராமல் பாதுகாப்பாக வச்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் தண்ணி நம்ம எப்படியாவது எடுத்துக்கணும். நெல்லிக்காவை கட் பண்ணி மோரும் சீரகம் போட்டு அடித்து குடிங்க, அப்படி இல்லைன்னா நெல்லிக்காவை கொதிக்க வச்சு குடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நெல்லிக்காவை நல்லா நீங்களே உணவாவது தினமும் வாயில் போட்டு நல்லா கொஞ்சமாக சப்பி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. எப்படியாவது ஒன்று விட்டமின் சி நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, உலர்ந்து கருப்பு திராட்சை, அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த திராட்சையை சாப்பிடுங்க. இதுவும் வந்து நம்ம ரத்த சோகையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரத்தம் கம்மியாக இருந்தாலே நமக்கு கண்டிப்பாக கருவளையங்கள் வரும், அது கண்ணில் தெரிஞ்சிடும். அதனால தான் கண்ணில் கருவளையங்கள் அதிகமாக உருவாகுது. கருப்பு பன்னீர் திராட்சை கிடைச்சாலும் சாப்பிட்ருங்க. அப்படியாவது ஒன்று இன்டேக்கில் நான் சொன்ன ரோஜா, நெல்லி, கருப்பு திராட்சை இது 3ஐயும் எடுத்துக்கோங்க. கண் கருவளையங்கள் வர்றது மோஸ்ட்லி குறைஞ்சி. இப்போ நம்ம வந்து முத்ரான்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து ரொம்ப முக்கியமான முத்ரா, சாம்பவ முத்ரான்னு சொல்லுவாங்க. இந்த முத்ரா வந்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற யோகா டீச்சர்கிட்ட நீங்கள் கேட்டு தெளிவாக செய்யுங்க. ஏன்னா சின்ன நரம்புகள் நான் சொல்லியிருக்கேன், சென்சிட்டிவான ஸ்கின்னுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம தப்பாக பயிற்சி கொடுத்து அது வந்து சரியாக வந்து போய் சேராது. அதனால் கரெக்டான கைட்னஸ் கண்டிப்பாக நமக்கு இந்த முதிரைக்கு தேவை. ஸோ இதை வந்து பக்கத்தில் இருக்கிற யோகா டீச்சர்ட்டையே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த முதிரையை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத அவசியம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கருவளையம், கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்து எதனால் வருதுங்கிறத நம்ம நிறைய சொல்லியாச்சு. தண்ணீர் குடிக்கணும், சரியான உணவு எடுத்துக்கணும், தூக்கம் சரியான நேரத்தில் இருக்கணும், கண்ணில் வந்துட்டு கதிர்வீச்சுகள் அதிகம் படாத மாதிரி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள், கண்ணை தேய்க்கக்கூடாதுங்கிறத நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், உணவு கட்டுப்பாடு எல்லாமே. ஸோ கண்ணுக்கு கருவளையம் வந்து மேல் பூச்சி மட்டும் கிடையாதுங்க, அது வெளியே நீங்கள் கவனிக்காமல் உள்ளுக்குள்ளே
என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத கவனித்து கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையத்தை சரி பண்ணிக்கலாம். ஸோ கண்ணுக்கு கீழே கருவளையம் ஏன் வருதுங்கிறத பற்றி தகவல்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.